ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வின்மதி பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயே இன்னும் 2 டைப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒய் ஷேப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒய் ஷேப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். நீங்களுமே அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி அதோட ஹெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அதோட டைட்டில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 லைன் நான் இப்போ ட்ரா பண்ணியிருக்க மாதிரியே ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்காம இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச்சை பார்த்துட்டு வந்து இந்த ஸ்டிச் பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, மேலேருந்து த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா வந்து ஒரு லாக் ஸ்டிச் பின்னாடி திருப்பி ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு, பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு, சென்டருக்கு கொண்டு வராமல் வி ஷேப் மாதிரி கொண்டு வரேன். உங்களுக்கு நல்லாவே தெரியுற மாதிரி வி ஷேப் மாதிரி கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோலுக்கு இழுக்கிற மாதிரி ரிவர்ஸில் இழுத்துட்டு எந்த ஒரு லாக் ஸ்டிச்சுமே போடாத திரும்பி ஒரு வி ஷேப் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதே கண்டினியூஸ் ஆக போகுது. கண்டினியூஸாக வந்துட்டு அந்த வி ஷேப்பு அதுக்கப்புறம் கீழே ஸ்ட்ரைட்டாக வரப்போகுது. ரிவர்ஸில் கொண்டு வந்து இழுத்துட்டு திரும்பி வி ஷேப்பு. லாக் ஸ்டிச் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. வி ஷேப் கொடுத்துக்கிட்டே நீங்கள் வர வேண்டியது தான். இந்த ஸ்டிச்சோட பேர் தான் வந்து ஒய் ஷேப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சில ஸ்டிச்சஸ்லாம் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப ரொம்பவே ஈஸியாகவும் நான் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருக்கும். நான் இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி காட்டுங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த லாக் இந்த மாதிரி பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த வி ஷேப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து போட்டிங்க அப்படின்னாலே கரெக்டாக வந்துடும். மற்றபடி இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததால் தான் வந்துட்டு வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். இதே போலயே நம்ம அந்த அந்த ட்ரா பண்ணியிருக்க லைன் ஃபுல்லாகவே நம்ம போட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து இன்னுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அந்த ரிவர்ஸில் இழுக்கிறதுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துருச்சுனாலே ரொம்பவே ஈஸி தான். மற்ற எல்லாமே இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தானே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. ஒரு வி ஷேப் போட போகிறீங்க, கீழே ஒரு லைன் மாதிரி வரப்போகுது. இதுதான், மற்றபடி ஒன்றுமே கிடையவே கிடையாது. இப்போ அதே மாதிரியே போட்டுட்டு நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எண்ணாட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஆரி ஒர்க்கில். ஸோ அதுக்கான வீடியோஸும் இருக்குது, அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் வந்து ஒய் ஷேப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளியராக பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போட்டிங்கனாலே கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரியே 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒய் ஷேப் வந்து எப்படி போட்டிங்களோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். மேலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டு ஒரு வி ஷேப் மாதிரி அதை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் கொடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஒய் ஷேப்பில் போட்ட மாதிரியே அந்த ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் போட போகிறோம். அவ்வளோதான், மற்றபடி எதுவுமே கிடையாது. அந்த ஒய் ஷேப்புக்கு போட்ட மாதிரியே போட்டுட்டு பக்கத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நான் கண்டினியூஸாக வந்து அந்த வி ஷேப் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே வரேன். நம்ம ஒய் ஷேப் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் என்ன பண்ணியிருப்போம்னா அந்த வி மாதிரி உள்ளதை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்திருப்போம். இதில் எப்படின்னா பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரோம். அவ்வளோதான், மற்றபடி இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா வீடியோ கிளியராக பாருங்கள். அப்பயும் புரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். இப்போ இதே மாதிரியே நான் கண்டினியூஸாக வந்து எல்லா ஸ்டிச்சஸையுமே போட்டுக்கிறேன். அந்த சைஸஸ் வந்து எல்லா ஸ்டிச்சுக்குமே ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைக்கும். இல்லை ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கொடுத்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்கிறேன். இப்போ அதே மாதிரியே கண்டினியூஸாக வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸையுமே போட்டுக்க போகிறோம். இது வரைக்கும் போட்ட எல்லா கிளாஸஸையும் எவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
நம்ம அதே மாதிரியே கண்டினியூஸாக எல்லா ஸ்டிச்சஸையுமே போட்டுட்டு என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இது அவ்வளோதான். இதில் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வர எல்லா வீடியோஸையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. என் நாட் போடுறப்ப ரொம்பவே சேஃபராக போடுங்க. இப்போ நம்ம வந்து என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.